ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? வணக்கம் தினமலர் நேயர்களே. பல்வேறு அரசியல் பொருளாதார சமுதாய பிரச்சனை அலசக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் இன்று நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியின் அகில இந்திய சிறுபான்மை அணி செயலாளர் திரு வேலூர் இப்ராஹிம் வந்திருக்கார். வணக்கம் சார். வாழ்க வளமுடன் சார். இப்போ பரபரப்பாக பேசக்கூடிய விஷயம் காஷ்மீர் தாக்குதல். இதில் அப்பாவிகள் இந்துக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார். முக்கியமாக பார்க்க போனோம்னா அதில் என்ன விஷயம்னா, அவர்கள் இந்துக்களா இஸ்லாமியர்களா என்று சோதித்து பார்த்து அவர் இந்துக்கள் என்று சொன்னவுடன் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதுதான் இந்த நிகழ்வாக இருக்கிறது. ஆனால் இதில் சர்ச்சைக்குரிய பல விஷயங்கள் பேசப்படுகிறது. தொடர்ந்து நம்ம பேசலாம். இப்போ இந்த தாக்குதலை பற்றி எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? பயங்கரவாத தாக்குதலை தேசப்பற்றுள்ள 140 கோடி மக்களும் ஏற்கவில்லை. ஒட்டுமொத்தமாக இந்த தேசம் பயங்கரவாதிகளை எதிர்ப்பதோடு உறுதியாக நிற்கிறது. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் எப்படிப்பட்ட முடிவெடுத்தாலும் அந்த முடிவுக்கு இந்த நாடே தயாராக இருக்கிறது. இதுதான் பயங்கரவாதிகளுக்கு நாம் அளிக்கக்கூடிய பதில். அதே வேளையில் இதில் 25 இந்துக்கள் கொல்லப்பட்டார்கள். அதில் ஒரு இஸ்லாமியரும் கொல்லப்பட்டிருக்கிறார், குதிரை ஓட்டுவார். ஆமாம். இதில் என்ன பார்க்குறாங்கன்னா, இந்துக்களுடைய பெயரை தேடி தேடி கொலை செய்வதும், அதே மாதிரி அவர்கள் உண்மையாகவே இந்துக்களா என்பதை ஆண்களை பரிசோதனை செய்து கொலை செய்வது என்பதெல்லாம் கடந்த காலத்தில் கிடையாது. முதல் முறையாக பாரதத்தில் பாகிஸ்தானுடைய பயங்கரவாதிகள் இப்படி ஒரு தாக்குதலை நடத்தியிருப்பது, இந்த பாரதம் ஒன்றுபட்ட அனைத்து மதங்களையும் மதித்து வளர்ச்சி பாதையில் செல்லும் பொழுது இந்த வளர்ச்சியை முடக்க வேண்டும் என்பதுதான் பாகிஸ்தானுடைய அடிப்படை சிந்தனை. ஏன்னா அவர்களுக்கு தெரியும், பாகிஸ்தான் மிகப்பெரிய பொருளாதார பின்னடைவில் இருக்குது. ஒரு பக்கம் பலுசிஸ்தான்லேயும் ஆப்கானிஸ்தானுடைய எல்லை பகுதியிலையும் தொடர்ந்து பிரச்சனை நடந்து கொண்டிருக்கு. அதை தாண்டி ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ளவர்கள் நாங்கள் பாரதத்தோடு இணைய தயார், ஏன்னா எங்கள் பார்டர் பக்கத்தில் இருக்கிற காஷ்மீர் மக்கள் பொருளாதார வளர்ச்சியில் மேம்பட்டு இருக்கிறாங்க. இந்த ஒவ்வொரு சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய நிலை என்பது இன்றைக்கு 2 கோடி பேர் வரக்கூடிய அளவிற்கு அந்த பயணிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. இருக்கிற உள்ளூர் மக்கள்லாம் மிகப்பெரிய வருமானத்தை ஈட்டு கொண்டிருக்கிறார்கள். பொருளாதாரம், உள்கட்டமைப்பு, சாலை வசதிகள் மேம்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ நாங்கள் மட்டும் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ஏன் அடிமைகள் மாதிரி பாகிஸ்தானில் இருக்கணும்? திரு நரேந்திர மோடி அவருடைய நல்லாட்சியில் நாங்களும் இணைய தயார் என்று அங்கிருந்தே குரல் விட்டது. அப்போ இது எல்லாம் இருக்கும் பொழுது பாகிஸ்தான் என்ன நினைக்கிறது என்றால், பாரதத்தை ஏதாவது ஒரு விதத்தில் தொல்லை கொடுக்கணும், முன்னேற்றத்தை தடுக்கணும். ஆனால் அவர்களுடைய பல்வேறு தீவிரவாத செயல்களை எல்லாம் முறியடித்து விட்டு தான் இன்றைக்கு உலகின் 5வது பலம் மிக்க பொருளாதார நாடாக இருக்கும். திரு நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறார், 3வது பொருளாதாரம் மிக்க நாடாக நாங்கள் வளருவோம் கூடிய விரைவில். அப்போ இவ்வளோ பெரிய வளர்ச்சி இருப்பதை சகித்து கொள்ள முடியாமல் எப்படி இவர் வளர்ச்சியை கட்டுப்படுத்த முடியும்னா, ஒரு தேசத்துக்குள்ளே சிவில் வார் வந்துருச்சுன்னா வளர்ச்சியை நீங்கள் அடைய முடியாது. அப்போ என்ன விரும்புகிறார்கள் என்றால், இங்கே வக்ஃபு போன்ற விஷயங்களில் இஸ்லாமியர்கள் பல்வேறு விதமான நபர்களால் தூண்டப்பட்டு, சில அரசியல் கட்சிகளால் தூண்டப்பட்டு நாடெங்கும் போராட்டம் பிடித்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமியருடைய நிலங்களை எல்லாம் பறித்து கோவிலுக்கு கொண்டு போய் சேர்த்து விடுவார்கள் என்றால் ராசா போன்ற திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினரே கலவரத்தை ஏற்படுத்துகிறார். கனிமொழி போன்றவர்களே தமிழகத்திலிருந்து புரட்சி வெடிக்கணும், இஸ்லாமியர்கள் தயாராகுங்கள் என்று சொல்லி கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு இவர்களே தயாராகிறாங்க. இப்படி தான் மம்தா பானர்ஜி பேசி முர்ஷிதாபாத்தில் பெரிய கலவரம் நடந்தது. அங்கே இந்துக்கள் பாதிக்கப்பட்டாங்க. சொந்த வீட்டிலிருந்து அகதிகளாக அவர்கள் சென்றார்கள். பிறகு மத்திய இராணுவ படையும் துணை இராணுவ படையும் தான் அந்த மக்களை மீட்டெடுத்து வீடுகளுக்குள்ளே கொண்டு வந்தது. அப்போ ஒரு தேசத்திற்கு உள்ள மிகப்பெரிய பிரிவுகளாக மாற்றுவதற்கு இங்கே இருக்கிற காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் மேற்கு வங்கமும் திமுக போன்ற கட்சிகளும் தொடர்ந்து முயற்சி செய்து ஒரு பதட்டமான சூழல் இருக்கும் பொழுது, இந்த பதட்டத்தை இன்னும் அதிகப்படுத்தணும்னா இந்துக்கள் கடுமையாக எதிர்க்கணும் இஸ்லாமியர்களை. அப்போ இந்து முஸ்லீம்களுடைய போர் மாதிரி உள்ள சிவில் வார் இங்கே நடக்கணும் என்பதற்காகத்தான் கடந்த காலத்தில் எப்படின்னா இராணுவ வீரர்களை சுட்டுக் கொள்ளுவாங்க, அல்லது காவல்துறையினரை சுட்டுக் கொள்வாங்க, அல்லது அமர்நாத் யாத்திரிகர் போவாங்க, அந்த யாத்திரிகர்களை தடை செய்யணும் என்பதற்காக சுட்டு கொலைப்பட்ட சம்பவம்லாம் நடந்திருக்கு. ஆனால் சுற்றுலா பயணிகளை, அப்பாவிகளை, நிராயுதபாணிகளை, குறிப்பாக மதத்தின் பெயரை கேட்டு கொலை செய்வது என்பது ஏன் நடக்குதுன்னா, ஏற்கனவே இங்கே உள்ளிருக்கிற அடிப்படைவாத சக்திகள், பிரிவினைவாத சக்திகள்லாம் இஸ்லாமியர்களை ஒரு அச்சுறுத்தலோடு வைத்திருக்கும் பொழுது இந்துக்களையா தேடி தேடி கொலை செய்தால்
அப்போ இந்துக்கள் மத்தியில் ஒரு கொதிப்பு வருமா இல்லையா? இஸ்லாமியர்கள் நம்ம இவ்வளவு அரவணைச்சு வச்சிருக்கிறோம். உலகில் எந்த தேசத்திலும் இல்லாத பாதுகாப்பு இந்த பாரதத்தில் இஸ்லாமியர்களுக்கு இருக்கிறது. நாம் சகிப்புத்தன்மையோடு இருக்கிறோம். அந்த மக்களுக்கு அரசியலமைப்புடைய எல்லா உரிமைகளையும் தந்து கொண்டு இருக்கிறோம். ஆட்சியினுடைய எல்லா சட்டங்களில் வரக்கூடிய பயனையும் அனுபவித்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது மதத்தின் பெயரால் நம்மளை வந்து கொலை செய்கிறாங்கன்னா அப்போ நம்ம பதில் தாக்குதல் கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் நான் கடந்த 2 முறை போட்டிருக்கேன். ஏக்தா யாத்திரை சமயத்திலையும் போயிருக்கிறாங்க, தேசிய கொடி ஏற்றப்பட்ட சமயத்திலையும் போயிருக்கிறேன். கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் காஷ்மீருக்கு போயிருக்கேன். அங்கே இருக்கக்கூடிய கடுமையான நிகழ்வுகள் பார்த்திங்கன்னா, இங்கே மற்ற மாநிலங்களில் யூஸ் பண்ணக்கூடிய சிம் கார்டு அங்கே உபயோகப்படாது. அது வந்து நீங்கள் அங்கே போனாலே ஜாம் ஆகிடும், யூஸ் ஆகாது. ஏன்னா இன்னொரு சிம் கார்டு அங்கே வாங்கணுன்னா அது ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் இருக்கிறது. அதுவும் இல்லாமல் விமான நிலையங்கள் நீ வெளியே வரும்போதும் சரி, விமான நிலையத்துக்கு உள்ளே போகும்போதும் சரி, கிட்டத்தட்ட ஒரு 7-8 அடுக்கு பாதுகாப்பெல்லாம் இருக்குது. இவ்வளவு பாதுகாப்பு இருந்த பட்சத்தில், இவ்வளவு வந்து அலைவரிசையில் வந்து நீங்கள் எங்கேயுமே தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் இப்போ இருக்கும்போது இந்த தாக்குதல் என்பது எப்படி சாத்தியமாக இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? அதான் சொல்ல வரேன். இந்த தாக்குதலின் நோக்கமே பாரதம் வளர்ச்சி அடையக்கூடாது. அப்போ இஸ்லாமியர்கள் ஒரு பக்கம் இங்கே கொதிப்பு மனநிலையில் இங்குள்ள சில தீய அரசியல் கட்சிகள் உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. மேற்கொண்டு இந்துக்களையாக தேடிக்கொண்டா அப்போ இந்துக்கள் இடத்துல ஒரு கொதிப்பு வரும், இஸ்லாமியர்கள் மீது ஒரு பெரிய எதிர்ப்பு வரும். அப்போ இந்துக்கள் வந்து கொலை செய்வாங்க, இந்த உள்வ நாட்டினுடைய போர் ஆரம்பமாயிரும். இவர்கள் என்ன நினைத்தார்களோ பாகிஸ்தானி அது நடந்துரும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அது நடக்கலை. என்ன நடந்ததுன்னா 25 பேரை சுட்டு கொல்லக்கூடிய நேரத்தில் அங்கே ஆதில் ஹுசைன் என்கிற பாரத தாயின் பிள்ளை ஒரு இஸ்லாமியன் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து குதிரை ஓட்டிக்கிட்டு போகிறாரு. அந்த குதிரையில் ஒரு குடும்பத்தில் உள்ள 3 பேர் இருக்கிறாங்க. அப்போ இராணுவ வீரர் உடையில் வந்து வராங்க, யார் பயங்கரவாதிகள் வராங்க. வரும்பொழுது இவருக்கு தெரியுது இவன் பயங்கரவாதின்னு கண்டுபிடிச்சது இவன் பயங்கரவாதிகள் சுட வரும்பொழுது இவன் அந்த பயங்கரவாதியோடு சண்டையிட்டு அந்த துப்பாக்கி AK-47 பிடுங்கி, அவருக்கு சுட தெரியாது, ஆனால் துப்பாக்கியை பிடுங்கி போராடி கொண்டு இருக்கும் பொழுது இவன் ஒரு இஸ்லாமியனாக இருந்தாலும் இந்து மக்களை காப்பாற்றுவதற்கு போராடுகிறான் என்ற வெறி அவர்கள் சுட்டு கொள்ளுகிறார்கள். ஆதில் ஹுசைன் இந்த பாரதத்துள்ள எல்லோரும் சல்யூட் அடிக்க வேணும். நம்ம தினமலர்லயே இன்றைக்கு வந்திருக்கிறார். என்ன காரணம்? பாரதத்தில் உள்ள இஸ்லாமியர்கள் ஒன்றுபட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு கட்டுப்பாடு இருக்கிறது. நான் சொன்ன மாதிரி சிம் கார்டு எதுவுமே உபயோகப்படுத்த முடியாது. அவ்வளவு பெரிய அரண் இருக்கிறது, இராணுவ அரண் இருக்கிறது. அதையெல்லாம் மீறி இவள் ஊடுருவார் என்றால் எப்படி? ஏன்னா ஏற்கனவே வந்து மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு, அந்த பண மதிப்பு இழப்பு நடக்கும்போது தீவிரவாதம் ஒடுக்கப்படும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 370 ஒழிக்கப்பட்ட உடனே தீவிரவாதம் ஒழிக்கப்படும்னாங்க. புதிய ஆட்சி வந்தவுடனே தீவிரவாதம் ஒழிக்கப்படும்னாங்க. இதெல்லாம் நடைபெற்றுப்பட்ட பிறகும் கடந்த 2019 இதுவரைக்கும் 500க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். கடந்த ஆண்டில் மட்டுமற்ற 100க்கும் மேற்பட்ட தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. ஸோ இது வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்தை விட அதிகமான தாக்குதல் இருக்கிறது இந்த காலத்தில். தவறான புள்ளி விவரங்கள் நீங்கள் முதல்ல சொல்றீங்க. மிகப்பெரிய தாக்குதல் என்பது 2004 2014 காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 68 தாக்குதல். மிகப்பெரிய தாக்குதல் என்பது 11 ஆண்டு கால பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆட்சியில் வெறும் 5 தாக்குதல். அதில் குறிப்பாக சொல்லணும்னா 2017 சோம்நாத் இப்போ யாத்திரை போன அந்த யாத்திரிகளுடைய மேல் நடந்த தாக்குதல். அதற்கு அடுத்ததாக புல்வாமா தாக்குதல். அதற்கடுத்து ஒரு பெரிய தாக்குதல் நடந்திருக்கிறது என்றால் இந்த 26 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதுதான் இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா, இந்த தாக்குதல் நடக்கிறது அப்படின்னு பார்க்குறீங்க. இராணுவத்தின் பிடியில் இருந்த மக்களை ஜனநாயகத்தின் பிடியில் மாற்றி அரசியலமைப்பும் உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த வழிகாட்டுதலின் அடிப்படையில் அங்கு ஒரு தேர்தல் நடத்தி முறையாக அந்த தேர்தலில் வெற்றி பெற்றவர்களை வைத்து உமர் அப்துல்லாவுடைய ஆட்சி நடக்கக்கூடிய நேரத்தில் எல்லா மக்களுக்கும் மத்தியில் எப்பொழுது பார்த்தாலும் இராணுவத்தை குமித்து கொண்டே இருந்தால் அவர்கள் அந்த சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோன்ற அந்த உணர்வே இருக்காது. வெளியிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் கூட என்ன நினைப்பாங்க, எங்கு பார்த்தாலும் 50 சுற்றுலா பயணி 100 இராணுவம் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த சுற்றுலாவாக இருக்கும், ஒரு அச்சநிலை வந்துடும். அப்போ முடிந்தவரை அதை லிபரலாக்கி அதே நேரத்தில் எல்லையில் பாதுகாப்பை வந்து சரி செய்து மிகப்பெரிய அளவிற்கு 2 கோடி பேர் இன்றைக்கு சுற்றுலா பயணிகள் வந்திருக்கிறாங்க. இது வரலாற்றில் முன்னெப்பொழுதும் நடக்காத நிகழ்வுன்னா ஒரு பக்கம் பாதுகாப்பும் இருக்கிறது இந்த 11 ஆண்டு காலில். 2வது விஷயத்தில் மக்கள் ஒரு சுதந்திரமாக செயல்படணும்னு இராணுவத்தை தேவையான இடங்களை தவிர மற்ற எல்லா இடங்கள்லையுமே ஓரளவு குறைத்து அந்த மக்களை ஒரு ஃப்ரீடமான ஒரு மூமெண்ட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதனால தான் இன்றைக்கு வந்து அந்த மக்கள் சப்போர்ட் பண்ணி இன்றைக்கி நிற்கிறாங்க. நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா காஷ்மீர் மனநிலை எப்படி இருக்கும்னா, அது வந்து அவங்க பாரத மக்களாகவே கருத மாட்டாங்க, அவங்க ஒரு தனி நாடு மைண்ட் செட்டு தான் இருக்கும். ஆனால் இந்த முறை இந்த தாக்குதலில் காஷ்மீரில் உள்ள ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் மதகுருகளும் தலைவர்களும்
தெருவுக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு கண்டனத்தை செய்து பாகிஸ்தான் மீது பாரதம் தாக்குதல் தொடுக்க வேண்டும்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. எதுக்காக? அவர்களுக்கு அந்த உரிமை கிடைச்சிருக்கு, வளர்ச்சி கிடைச்சிருக்கு. ஆர்டிகல் 370 நீக்கிய பிறகு எந்த முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று அவர்கள் நினைத்திருந்தார்களோ அந்த முன்னேற்றத்தை இன்றைக்கு அடைஞ்சிருக்காங்க. அதனால தான் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, பாகிஸ்தானுக்கு எதிராக பாரதத்தோடு நாங்கள் துணை நிற்கிறோன்றாங்க. இன்றைக்கு இஸ்லாமிய பெண்கள் ஆண்கள்லாம் தெரு முழுக்க என்ன பண்ணுறாங்க, கையில் வந்து மெழுகுவர்த்தியை வைத்துக்கொண்டு அமைதி ஊர்வலம் நடக்கிறாங்க. அதையெல்லாம் தாண்டி நீங்கள் அந்த தாக்குதல் நடந்த சம்பவத்தில் பார்ப்பீங்க. இன்னைக்கு கூட தொலைக்காட்சியில் அதை நான் பார்த்துட்டு தான் வந்தேன். அந்த குண்டடிபட்டு இருக்கக்கூடியவர்களெல்லாம் ஒவ்வொரு இஸ்லாமிய சகோதரர்களும் அவர்களை தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு ஓடுறாங்க. அப்போ பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, கொன்னது இஸ்லாமியர், நீங்கள் என்ன போகிறீங்கன்னா, என் மக்கள், என் தேசத்து மக்கள் எங்களை நம்பி வந்திருக்கிறாங்க, அவர்களுடைய உயிர்களை காப்பாற்ற வேண்டியது எங்கள் பொறுப்புன்றாங்கன்னா, இதுதான் உண்மையாகவே இஸ்லாம் காட்டிய வழிமுறை. அதை இந்த மக்கள் செஞ்சுருக்கிறாங்க. அதற்கு காரணம் நரேந்திர மோடி அவர்கள் எந்த பாகுபாடும் இல்லாமல் காஷ்மீர் மக்களுக்கு வளர்ச்சியை கொடுத்துருக்கிறார். அப்போ அந்த வளர்ச்சி வேணும்னு அவங்க நினச்சதுனால தான் இன்னைக்கு பாகிஸ்தானை அழிப்பதற்கு நாங்கள் துணை நிற்கிறோம் காஷ்மீர் மாநிலம் சொல்லுதுன்னா, இதை விட ஒரு பெரிய வெற்றியை நீங்கள் சுதந்திர இந்தியாவின் 75 ஆண்டுகளில் பார்க்கவே முடியாது. அப்போ ஒரு இழப்பு இருந்தாலும் அந்த இழப்பை தாண்டி நம்முடைய நோக்கம் எதுவோ அது சாதிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் இந்த இழப்புக்கு மிகப்பெரிய பதிலடி கொடுக்கப்படும், இறந்தவர்களுடைய ஒவ்வொரு சொட்டு ரத்தத்திற்கும் பதிலடி கொடுக்கப்படும் என்று பாரத பிரதமரும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அப்போ இந்த பாதுகாப்பு குறைபாடு என்பது நாம் எவ்வளவுதான் விழித்திருந்தாலும் ஏதோ ஒரு இடத்தில் அந்த குறைபாடு இருக்கும். ஆனால் இயல்பாக இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடக்கும், இப்படி ஒரு கோழைத்தனமான முடிவுக்கு பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் எடுப்பார்கள் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா பொதுவாக இராணுவத்தை தாக்குவாங்க, காவல்துறையை தாக்குவாங்க, அமர்நாத் யாத்திரை போகிறாங்கன்னா அவர்களுக்கு தடை செய்வதற்காக ஒரு அச்சுறுத்தல் தாக்குதல் நடத்தப்படும். இப்படி தான் நடக்கும். முதல் முறையாக ஒருத்தர் மதத்தின் பெயரை கேட்டு கொலை செய்வதுன்னா அப்போ பாரதத்தில் சிவில் வார் வரணும், இது வந்து முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிற பாகிஸ்தானுக்கு பதிலடியாகத்தான் நம்ம அட்டாரியுடைய எல்லையை மூடி இருக்கோம், வாகா எல்லையை மூடி இருக்கிறோம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இனி பாகிஸ்தானியர்கள் யாராக இருந்தாலும் 2 நாளில் அவர்கள் சொந்த நாட்டுக்கு திரும்பணும்னு சொல்லியிருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தானிய கான்சுலேட் இருக்குன்னா அதில் 55 பேரில் வெறும் 30 பேர் தான் இருக்கணும், ஆட்களை உடனடியாக குறைச்சிருக்கிறோம். பாரதத்தில் உள்ள மக்கள் எல்லாம் பாகிஸ்தானில் யாரெல்லாம் இருக்காங்களோ மே 1க்குள்ளே இங்கே வந்துடணும்னு இருக்கும். இதெல்லாம் என்ன தெரிவிக்கிறது என்றால் மிகப்பெரிய ஒரு அடி பாகிஸ்தானுக்கு இருக்கிறது என்பதை முதல் கட்டமாக நாம் அறிவித்திருக்கிறோம். இந்த தவறை செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அது தண்டிக்கப்பட வேண்டும். இதில் மதமோ அல்லது வேறு எந்த நோக்கமும் கிடையாது. பயங்கரவாதிகளின் தாக்குதல், அதை எதிர்த்து 140 கோடி மக்களும் ஒருங்கிணைந்து இருக்கிறோம். இல்லை, இப்போது ஒருங்கிணைப்பு பற்றி நீங்கள் சொன்னாங்க கூட பல்வேறு தரப்பினர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பதவி விலக வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. முக்கியமாக பல்வேறு கட்சிகள் சொன்னாலும் முக்கியமாக பார்க்க போனால் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த நபராக பார்க்கக்கூடிய சுப்பிரமணிய சாமி அந்த கோரிக்கை வைத்திருக்கிறார். அவர் வந்து விலக வேண்டும் என்று சொல்லியிருக்கார். கட்சிக்குள்ளேயே இது மாதிரி விஷயங்கள் சொல்லப்படுகிறது இல்லையா, அமித்ஷா விலக வேண்டும் என்று. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை மரியாதைக்குரிய சுப்பிரமணிய சாமி அவர்கள் எந்த கட்சி பொறுப்பிலும் கிடையாது. அவர் கடந்த காலத்தில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை கூட தொடர்ந்து விமர்சித்து கொண்டு தான் வருகிறார். அதனால் அவருடைய விமர்சனத்தை நாங்கள் பெருசாக எடுத்துக்கிடலை. ஆனால் அதே வேளையில் இங்கே இருக்கக்கூடிய திருமாவளவனோ அல்லது ராகுல் காந்தியோ அல்லது மற்ற யாராவது ஒருத்தர் விமர்சனம் செய்து அந்த விமர்சனத்திற்கு பதிலளிக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு இருக்குது. ஆனால் நாங்கள் என்ன பார்க்குறோன்னா 26 உயிர்கள் பலி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் பாரமுல்லா மாவட்டத்தில் இதை பயன்படுத்தி உள்ளே நுழையக்கூடிய 2 பயங்கரவாதிகள் சுற்றி நம்முடைய இராணுவ வீரர்கள் வீழ்த்தி இருக்கிறார்கள். எல்லை இன்னும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. மற்ற அடுத்த கட்ட நடவடிக்கைகள் ஒரு மத்திய அரசு என்ன செய்யணும் அப்படின்றத முதல்ல தேசிய பாதுகாப்பினுடைய உளவுத்துறையினுடைய அதிகாரிகளை அழைத்து ஒரு கேபினெட், நம்முடைய மத்திய அமைச்சருடைய கேபினெட் அமைச்சர்களோடு உட்கார்ந்து அது சம்பந்தமாக முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கடுத்து இன்றைய தினம் வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிட்டு நாம் ஒரு முடிவெடுக்கிறோன்னா அதுக்கு எல்லா கட்சிகளும் இதில் வந்து ஜனநாயகத்தின் அடிப்படையில் ஒன்று சேரணுன்றதுக்காக அந்த முடிவுகளை எடுத்திருக்கிறோம். அப்போது ஒரு பாதிப்பு என்றால் அந்த பாதிப்பு மீண்டும் வராமல் இருக்க, அதே வேளையில் பாதிப்பை ஏற்படுத்திய யாரோ அவனை பழி வாங்குவதற்கு நியாயமாக ஜனநாயக ரீதியாக எதை செய்யணுமோ அதெல்லாம் அடுத்த கட்டம் செஞ்சு கொண்டு இருக்கும் பொழுது அரசியல் ஆதாயம் தேட சில சில்லறைகள் யாராவது பேசினால் அதை மத்திய அரசு கண்டுகொள்ளாது. என எங்கள் நோக்கம் பெரிது, தேச பாதுகாப்பு. அதை மட்டும் இப்பொழுது யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த அரசியல் காரணங்களுக்காக இதை வைத்து யாராவது பயன்படுத்தினால் அவர்கள் அரசியல் அனாதைகளாக மாற்றப்படுவார்கள். தெளிவாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழகத்தை சேர்ந்த பல ஊடகவியலாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து பாரதிய ஜனதா கட்சியின் சதி,
அதாவது வந்து அந்த இராணுவ உடையை போட்டு வந்து அவர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டது தான். புல்வாமா தாக்குதல் எப்படி வந்து பாரதிய ஜனதா கட்சி மோடி அவர்கள் செய்தார்களோ அப்போ வந்து திருமாவளவன், சீமான் போன்றவர்களாம் அந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார்கள். இப்பவும் வந்து பல ஊடகங்கள் தான் முன்வைக்கிறாங்க. அவர்கள் வந்து மதத்தை எல்லாம் பார்த்தெல்லாம் கொள்ளவில்லை, இவர்கள் வேணுமென்றே வருகின்ற பீகார் தேர்தலுக்காக இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு ஊடகவியாளர்கள், தமிழகத்தை சேர்ந்த ஊடக சொல்லிக் கொள்பவர்கள் இந்த குற்றச்சாட்டுகள்லாம் முன்வைத்துட்டு இருக்காங்க. ஆனால் ஓஐசி என்ன சொல்கிறாருன்னா, இல்லை மதத்தை பார்த்து தான் அவர்கள் கொண்டார்கள்னு ஓஐசி ஒரு பக்கம் சொல்லி கொண்டிருக்கின்றார். ஸோ இவர்களுக்குள்ளே வந்து ஊடகவியாளர் சொல்லிக் கொள்பவர்கள் ஒரு கபட நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறான்ற குற்றச்சாட்டு வைக்கப்படுன்னு எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக பார்த்தீங்கன்னா வேறு எந்த மாநிலத்திலும் இப்படி ஒரு பிரச்சாரம் கிடையாது. தமிழகத்தில் மட்டும்தான் திட்டமிட்டு இப்படி ஒரு பொய் பிரச்சாரத்தை ஊடகவியலாளர்கள் என்று சொல்லக்கூடிய சில அருகதையற்றவர்கள் மேற்கொள்கிறார்கள். ஆனால் திருமாவளவன் போன்றவர்கள் அப்படி பேசிக்கொண்டு இருக்கக்கூடியவர்கள் தான். கடந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அங்கே பயங்கரவாத சக்திகளாக இருந்தார்களோ, யாரெல்லாம் இராணுவத்தின் மீது கல்லெறிந்து இராணுவத்தினுடைய பேச்சை கேட்காமல் துப்பாக்கி சூடிலிருந்து பல்வேறு கலவரங்களை ஏற்படுத்தினார்களோ, அவர்களை எல்லாம் அந்த மண்ணுக்காக போராடக்கூடிய போராளிகள் என்று தீவிரவாதிகளை அடையாளப்படுத்தியது திருமாவளவன். அப்போ தீவிரவாதிகளை எல்லாம் அடையாளப்படுத்துறதுனால தான் அவர் இங்கே கூட தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்டிபிஐ போன்ற பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிறதும், பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்ற பயங்கரவாத அமைப்பை அதை தடை செய்த பொழுதும் அதை ஆதரித்து பேசுவதும், கடந்த காலத்தில் அந்த அமைப்புக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பாக இருந்ததெல்லாம் பார்க்கும் பொழுது இஸ்லாமியர்களை ஏமாற்றுவதற்காக, வாக்கு வங்கிக்காக வெளிப்படையாக தீவிரவாதத்தை ஆதரிக்கக்கூடியவராக தான் கடந்த காலத்தில் திருமாவளவன் இருந்திருக்கிறாரு, கடந்த காலத்தில் வேல்முருகன் இருந்திருக்கிறாரு. ஏங்க நான் என்ன கேட்குறேன், இவர்களுக்கெல்லாம் தேசத்தின் பற்று இருக்கான்றதே கேள்வி. ஒரு பயங்கரவாத அமைப்பு இன்றைக்கி லஷ்கரே தொய்பா தான் இந்த கொடுமையை நிகழ்த்தி இருக்கிறாங்கன்னா, இந்த லஷ்கரே தொய்பா எப்படி பயங்கரவாத அமைப்போ தடை செய்யப்பட்டிருக்க பாரதத்தில், அப்படி தான் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்ற பயங்கரவாத அமைப்பையும் தடை செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் சென்னையில் இதே திமுக எம்எல்ஏ வேல்முருகன் என்ன பேசுகிறாருன்னா, பயங்கரவாத அமைப்புன்னு இவங்க சொல்கிறாங்க பிஎஃப்ஐ, அது இந்திய இராணுவத்திற்கு நிகரானது. இந்தியாவுடைய இராணுவம் எப்படி பாதுகாப்பாக மக்களை பாதுகாக்கிறதோ அப்படி இந்த அமைப்பும் பாதுகாக்கிறதுன்னு பயங்கரவாதிகளை ஆதரித்து பப்ளிக்காக பேசுகிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தாங்க. அப்போ இங்கே பயங்கரவாதத்தை ஆதரிக்கிறவர்களாக ராசாவிலிருந்து, கனிமொழியிலிருந்து, அமைச்சர்லேருந்து, எம்எல்ஏவிலிருந்து அவர்கள் எல்லோரும் இப்படி பேசுனா, அப்போ இஸ்லாமிய பயங்கரவாதம் காஷ்மீருக்கு அடுத்து ஏன் இந்த தமிழகத்தில் நடக்காது? கடந்த காலத்தில் அப்படி தானே கோவை குண்டுவெடிப்பு நடந்துச்சு, கடந்த காலத்தில் அப்படி தானே கார் குண்டுவெடிப்பு என்று தற்கொலைப்படை தாக்குதல் ஜமீஷா முபீன் மூலமாக நடந்துச்சு. அதுக்கு என்னையே போய் விசாரணை பண்ணி இனி ஒரு தாக்குதல் நடக்கக்கூடாதுன்னு முன்னெச்சரிக்கை கைது யாரெல்லாம் இதை சிந்திக்கிறார்களோ, ஆய்வு செஞ்சார்களோ அவர்கள் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்தால் பார்த்தீர்களா, இஸ்லாமியர்களையே குறிவைக்கிறார்கள் என்று இதே இந்த திருமாவளவனும் இந்த திமுகவும் இந்த அயோக்கியர்களும் தானே இஸ்லாமிய அடிப்படைவாத ஜவாஹிருல்லா, ஆலூர் சனாவாஸ், இந்த நவாஸ்கனி இவர்கள் தானே பேசுகிறாங்க. இப்படி முன்னெச்சரிக்கை பண்ணலைன்னா நாளைக்கு காஷ்மீரில் நடக்கிற தமிழகத்தில் நடக்கும். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பார்த்தீர்களா, மத்திய உளவுத்துறை சரியாக இருக்கல. உங்கள் உளவுத்துறை சரியாக இல்லாததுனால தானே மத்திய உளவுத்துறை வருது. மத்திய உளவுத்துறை அதை கண்காணிக்குது, முன்னெச்சரிக்கை கைது செய்து. திண்டுக்கல்லில் உங்களுக்கு தெரியும், நம்ம தஞ்சாவூரில் ஒருத்தர் படுகொலை செய்தார்கள். அப்போ எதற்காக படுகொலை செஞ்சாங்க? மதமாற்றம் செய்யக்கூடாதுன்னு ஒரு தடுத்தார் ராமலிங்கம். அவருடைய கொலை செய்த அந்த குற்றவாளிகளில் தலைமறைவாக இருந்ததில் ஒரு நபரை திண்டுக்கல்லில் வந்து பிடிக்கிறாங்க. யார் பிடிச்சா? என்னையே தான் பிடிச்சாங்க, தமிழக காவல்துறையை பிடிச்சிச்சு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, என்னதான் தமிழக காவல்துறை இருந்தாலும் இவர்கள் காவல்துறையாக இல்லாமல் திமுகவுடைய ஏவல் துறையாக இருக்கிறாங்க. சட்டம் ஒழுங்கு இங்கே சீர்கெட்டு போயிருக்கிறது. அப்போ பெரிய அளவிற்கு தாக்குதல் பயங்கரவாதிகளால் நடத்தப்பட விடக்கூடாது என்பதற்காக என்னைய கூடுதல் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து தமிழகத்தில் அது மாதிரி சிந்திக்கிறவர்களை, செயல்படக்கூடிய நபர்களை முன்னெச்சரிக்கை கைது செய்தால் கூட இங்கே நீங்கள் எல்லாம் தூண்டு விடுகிறீர்கள். பகிரங்கமாக பயங்கரவாதத்தை ஆதரித்து பேசக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. நான் உண்மையாகவே அஞ்சுகிறேன். காஷ்மீரில் கூட ஒரு நிலையை கொண்டு வந்துடலாம் பாதுகாப்பு. தமிழகம் மீண்டும் ஒரு பயங்கரவாதத்தின் பின்னால் போகுமோ என்ற அச்சத்திற்கு காரணம் இங்கே இருக்கிற ஆட்சியாளர்களே அதை அனுமதிக்கிறார்கள் என்பதுதான் பகிரங்கமாக நான் சொல்கிறேன். இல்லை சார், இப்போது உளவுத்துறை தான் வந்து முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுது. இந்த நிகழ்வில் உளவுத்துறை எந்த விதமான சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கெல்லாம் நம்ம வந்து பண்ணினோம், பெரிய அளவில் வந்து அதெல்லாம் பேசப்பட்டது, அது திரைப்படமெல்லாம் கூட வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பற்றி. ஆனால் உளவுத்துறை இந்த விஷயத்தில் வந்து தூங்கி விட்டதா அப்படின்னு மிகப்பெரிய கேள்விகள் வந்து எதிர்க்கட்சியை முன்வைக்கிறாங்களே. ஸோ அமித்ஷாவின் மீது தான் மீண்டும் மீண்டும் அந்த குற்றச்சாட்டை போய் சென்றடையுது இல்லையா? நீங்கள் எத்தனை குற்றச்சாட்டுகள் வைத்தாலும் நிதர்சனம்னு ஒன்று புரிந்து கொள்ளணும். எவ்வளவு பாதுகாப்புகளை போட்டாலும் அதை தாண்டி ஏதோ ஒரு இடங்களில் அப்படி நடக்குமேயானால் அந்த நடக்கக்கூடிய விஷயங்களை மீண்டும் நடக்காமல் இருக்க இன்னும் கூடுதல் முயற்சி எடுக்கணும். அதுக்கு தான் நான் சொன்னேன், காங்கிரஸ் காலத்தை ஒப்பிடும் பொழுது அவர்கள் காலத்தில் நடந்ததை விட 10ல் 1 பங்கு கூட இந்த 10 ஆண்டு காலத்தில் நடக்கலை. அதனால நம்ம இது ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு நியாயப்படுத்தலை.
இதுவும் நடக்கக்கூடாது என்பதற்கு நாங்கள் தீவிரமாக உளவு அமைப்புகள் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில் பேசியிருக்கிறார்கள். இனி அதை அடுத்த கட்ட நடவடிக்கை நடக்கும். கொஞ்சம் நம்ம காஷ்மீர் மக்கள் இன்னும் லிபரலாக இருக்கணும், இன்னும் ஃப்ரீடமாக இருக்கணும்னு நினைச்சோம். ஆனால் அதை தீவிரவாதிகள் தவறாக பயன்படுத்துவார்கள் என்றால் அதற்கு சில கட்டுப்பாடுகளை அந்த காஷ்மீர் யூனியன் பிரதேசத்திற்கு போட வேண்டி இருக்கிறது என்பதையெல்லாம் வரக்கூடிய காலங்களில் அது நடைமுறைப்படுத்தும் பொழுது நமக்கு தெரியும். அந்த மக்களுமே அதை புரிந்து கொள்வார்கள். கடந்த காலத்தில் என்ன நினைப்பாங்க, நிறைய இராணுவத்தை வைத்து எங்களை நெருக்கடி கொடுக்கிறார்கள். இப்போ மக்களே புரிஞ்சுக்குவாங்க, நாம் பாதுகாப்பாக இருக்கணும்னா பாரதத்தின் இராணுவம் நமக்கு தேவை என்று. அந்த உண்மையை காஷ்மீர் மக்கள் புரிந்து கொள்வார்கள், அதிலேயும் மாற்று கருத்து இல்லை. அதே வேளையில் இதை அரசியலாக்குவது என்பது இந்த நேரத்தில் அது சரியான்றதான் கேள்வி. 140 கோடி மக்கள் தேச பாதுகாப்பையும் நம்ம யார் அழிக்க நினைத்தானோ, யார் அப்பாவி மக்களை கொலை செய்தானோ அவனுக்கு என்ன பதிலடி கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நாடே எதிர்பார்த்திருக்கணுமா? இந்த நேரத்தில் மத்திய உள்துறை அமைச்சருக்கு எதிராக ஒரு அரசியல் செய்வது அல்லது பாதுகாப்பு குறைபாடு என்று சொல்லி நம்முடைய பலவீனத்தை நாமே பறைசாற்றுவது போல இப்படி ஒரு பகிரங்கப்படுத்தினா எப்படி இருக்கும்? உண்மைதான், அதில் சிறிய தவறுகள் நடந்திருக்கத்தான் செய்கிறது, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இது 1000ல் 1 நடக்கும். நீங்கள் ஒரு திருடுற நேரத்துக்கு அவன் வந்து திருடிட்டு போயிட்டா பரவாயில்லை. ஆனால் அதை பிடிக்கக்கூடிய போலீஸ்காரன் 24 மணி நேரமும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ இது மாதிரி 11 ஆண்டுகளில் இப்படி நடக்குமான்ற கற்பனையே பண்ணாமல் ஒரு நிராயுதபாணிகளை மதத்தின் பெயரால் கொள்வது என்பது பாரதத்தில் இதுக்கு முன்னால் 75 வருஷத்தில் நடக்கவே இல்லாத ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அப்போ இது எதிர்பார்க்காத சம்பவம். அப்போ இனிமேல் இப்படியும் இவர்கள் செய்வார்கள், கோழைத்தனமான முடிவு எடுப்பார்கள் என்றால் அதற்கும் பதிலடி கொடுக்க நாம் தயாராக இருக்க வேண்டும். அதற்கு நிச்சயமாக இராணுவம் தயாராக இருக்கிறது. திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியில் 140 கோடி மக்களும் எந்த அச்சமும் இல்லாமல் மீண்டும் காஷ்மீருக்கு போகலாம், சுற்றுலா பயணிகளாக போகலாம். இது போன்ற பயங்கரவாத தாக்குதலுக்கு நாங்கள் அஞ்ச மாட்டோம் என்று நிரூபித்து காட்டக்கூடிய காலம் வெகு விரைவில் நடக்கப் போகிறது. இல்லை, நான் சொன்ன மாதிரி காஷ்மீருக்கு சென்ற போது அங்கே இருக்கக்கூடிய மக்களிடம் பேசிய போது அவர் 370 ஆர்டிக்கல் நீக்கியதை பற்றி பேசும்போது அதை யாருமே என்கரேஜ் பண்ணல. அதை நீக்கியிருக்கக்கூடாது அப்படின்னு தான் அந்த மக்கள்லாம் சொன்னாங்க. அதே மாதிரி நீங்கள் சொன்னபோது அங்கே இருக்கக்கூடிய இராணுவம், அதாவது நீங்கள் 6 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா எல்லா சாலைகளிலும் டேங்க்கில் இராணுவம் அங்கே சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள்லாம் அங்கே பார்க்கக்கூடும். அதையெல்லாம் பொதுமக்கள் விரும்பவில்லை. இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அங்கே நம்ம எங்கேயாவது போனால் மிலிட்ரி செக்கப் இருக்கும்போது இது தேவையில்லாத செக்கப் பண்ணுறாங்க அப்படின்னு நம்மக்கிட்டே அந்த டிரைவர்ஸ் எல்லாம் சொல்லக்கூடிய விஷயம். அது மட்டுமல்ல, அங்கே பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் சதவீதம் அதிகமாக இருக்கிறது. நாங்கள் போய் பார்த்ததுலேயே 10 நாள் ஒரே ஒரு ஹிந்துவை தான் சந்தித்தேன். ஒரே ஒரு கம்பெனியோட மேனேஜர் கணேஷ் அப்படின்றத சந்தித்தேன். ஸோ அவ்வளவு ஒரு மக்கள் அந்த 370 நீக்குதல் மீதெல்லாம் ஒரு கசப்பான உணவு தான் இருந்தது. ஸோ இப்போது நீங்கள் சொல்வதை பார்த்தால் மக்கள் அதையெல்லாம் நீக்கிறது சரிதான் அப்படின்னு நினைப்பாங்க நினைக்கிறீங்களா? நினைப்பாங்க இல்லைங்க. நீங்கள் பாருங்க, காஷ்மீரில் என்ன நடந்து கொண்டிருக்குன்னா ஒட்டுமொத்த காஷ்மீர் மக்களும் இந்த பயங்கரவாதிகளை எதிர்த்து கண்டிப்பாக பாரத பிரதமர் நடவடிக்கை எடுக்க வேண்டும், நாங்கள் கூட இருக்கிறோன்றாங்க. அதை தாண்டி காஷ்மீரில் உள்ள ஆளும் கட்சியிலிருந்து எதிர்கட்சியிலிருந்து எல்லோரும் ஒன்று திரண்டு இந்த பயங்கரவாதத்தை எதிர்த்து நிற்கிறார்கள். கடந்த காலத்தில் இப்படி நீங்கள் பார்க்கவே முடியாது. இப்படி ஒரு நடந்தால் ஒரு பக்கத்தில் கொண்டாட்டம் நடக்கும், அல்லது ஒரு பக்கம் பட்டாசு வெடிப்பாங்க, அல்லது இதை தடுக்கிற நிலையில் போனால் இராணுவத்தின் மீதே கல்லறி தாக்குதல் நடக்கும். இதெல்லாம் நடக்கும் எப்போ? ஆர்டிகல் 370 நீக்குவதற்கு முன்னால். ஹசரத்பால் மசூதி பிரச்சனையிலே இது மாதிரி ஆயிடுச்சு, நடந்துச்சா இல்லையா? ஆனால் இன்றைக்கு அந்த காஷ்மீர் மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, எங்கள் இந்து சகோதரர்களை நாங்கள் காப்பாற்றுவோம், தொழிலில் தூக்கிட்டு வர்றதை பார்க்குறோம். இந்துக்களை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய உயிரை கொடுத்த ஆதில் ஹுசைன் போன்றவர்களை பார்க்கிறோம். அப்போ இதெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னா ஆர்டிகல் 370 நீக்கிய பிறகு அவர்கள் மிகப்பெரிய வருமானத்தையும், காஷ்மீர்னா வேற பெரிய தொழிற்சாலையெல்லாம் கிடையாது, சுற்றுலா பயணிகளை நம்பித்தான். அப்போ வருமானம் வந்திருக்கிறது, உள்கட்டமைப்பு இருக்குது, சாலை வசதி இருக்குது. டெல்லியிலிருந்து ஸ்ரீநகருக்கு ரயில் சேவை ஆரம்பிச்சிருக்கிறோம். அப்புறம் 1400 கோடி அளவில் சுற்றுலா பயணிகளுக்கான வருமானத்திற்கான பல்வேறு வழிவகைகளை செஞ்சுருக்கு. மருத்துவ கட்டமைப்புகள் உயர்த்திருக்கிறோம், எய்ம்ஸ் அங்கே கொண்டு வர போகிறோம். இத்தனை விஷயங்களை செய்யும்போது அந்த மக்கள் எவ்வளவு சந்தோஷமாக இருந்தாங்க. அதையெல்லாம் தாண்டி ஒரு நியாயமான ஆட்சி ஜனநாயக முறையில் தேர்தல் நடந்து தமிழகத்தை விட அதிக வாக்கு சதவிகிதம், இதெல்லாம் நடக்கவே நடக்காது என்ற நிகழ்வில் நம்ம நடத்தி காட்டியிருக்கிறோம். இத்தனை மாற்றங்களை காஷ்மீர் மக்கள் பார்த்துவிட்டு ஆர்டிகல் 370 நீக்கியது சரி என்று முடிவு வந்ததுனால தான் ஆளுங்கட்சியிலிருந்து எதிர்கட்சியிலிருந்து ஒட்டுமொத்த மக்கள் தீவிரவாதிகளையும் பாகிஸ்தானையும் விடக்கூடாது என்று இன்றைக்கு பாரத பிரதமருக்கு கோரிக்கை வைக்கிறாங்கன்னா இது திரு நரேந்திர மோடி அவர்களுடைய நல்லாட்சிக்கு கிடைத்த வெற்றி. நிச்சயமாக இனி காஷ்மீர் மக்கள் மட்டுமல்ல, ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மக்களும் நம்மோடு இணைவார்கள் என்பதை இந்த சம்பவம் எடுத்துக்காட்டு. சார், இப்போ அதே மாதிரி 370 நீக்கணும்னா ஒரு கவர்னர் ஆட்சி கொண்டு வரப்பட்டது.
கொண்டு வந்து நம்ம என்ன சொன்னாங்க, பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசு என்ன சொன்னாங்கன்னா, இப்போதைக்கு தேர்தல் நடத்த வேண்டாம், ஒரு 6 மாதம் கழித்து தேர்தல் நடத்துவோம், அதற்கப்புறம் அந்த சூழ்நிலை வந்து சரியாக விடும் சொன்னபோது அதையும் மீறி நீதிமன்ற உத்தரவெல்லாம் பெற்று வந்து தேர்தல் நடத்தப்பட்டது. உமர் அப்துல்லா ஆட்சிக்கு வந்தார். இப்போ என்ன சொல்லப்படுதுன்னா, அந்த கவர்னர் ஆட்சியே நீடிக்கப்பட்டிருந்தால் இது போன்ற தீவிரவாதங்கள் ஒடுக்கப்பட்டிருக்கும். உமர் அப்துல்லா ஆட்சிக்கு வந்த பிறகு தீவிரவாதிகள் ஊடுருவல் அதிகமாகி விட்டது என்று குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எல்லை பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் பாரதத்தினுடைய இராணுவ வீரர்கள் தான் பாதுகிட்டு இருக்காங்க. உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களில் தான் காவல்துறையினுடைய வேலை இருக்குது. அதே வேளையில் இந்த மக்களை வந்து ஜனநாயகத்தின் அடிப்படையில் விடணும் அப்படின்றது தான் நோக்கமாக இருந்தது. ஆனால் இந்த இராணுவத்தும் அதிகமாக இருந்தால் அந்த ஜனநாயகத்தின் அடிப்படையில் அவர்கள் வந்து சுவாசிக்க முடியாது. நீங்கள் போயிருக்கீங்க காஷ்மீருக்கு, நான் போயிருக்கேன், இதே பெஹல்காம் பகுதிக்கும் நானே போயிருக்கேன். சுற்றுலா பயணியாக நம்ம போகும்பொழுது சுற்றி ஒரு 100 இராணுவ வீரர்கள் இருந்தால் அது எப்படி இருக்கும்? அது ஒரு மகிழ்ச்சி கொண்டாட முடியாது, ஆடி பாட முடியாது, ஒரு சந்தோஷமாக இருக்கிற வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கும். அது அளவுக்கு மக்களையும் மகிழ்ச்சியோடு வைத்திருக்க வேண்டும். ஆனால் ஆளுநர் ஆட்சி இன்னும் ஒரு 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் தொடர்ந்திருந்தால் அடிப்படையில் இன்னும் பல கட்டமைப்புகளை சரி செய்துவிட்டு அதன் பிறகு நம்ம ஒரு ஜனநாயகத்தின் அடிப்படையில் இந்த தேர்தல், அதற்கு பிறகு ஒரு அதிகாரம், அதற்கு பிறகு ஒரு முதல்வர்னா இன்னும் சரியாக இருந்திருக்கும். ஆனால் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை சொல்லிய பிறகு மத்திய அரசு அதற்கு இசைந்தது. ஏன்னா மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை நாங்கள் மதிக்கிறோம், ஜனநாயகம் அதைத்தானே சொல்லுது. அதனால் அந்த அளவுக்கு இருந்து கொண்டு கூட என்ன செய்ய முடியுமோ அந்த பாதுகாப்பை செய்திருக்கிறோம். இந்த நிகழ்வு ஒரு பெரிய சவால். இந்த சவாலை எதிர்கொண்டு அதை முறையடித்து மிகப்பெரிய வெற்றியை காண்பதுதான் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய மிகப்பெரிய சாதனையாக அமையும். அதை அவருடைய வரலாறு பேசக்கூடிய சம்பவமாக இது நடக்கும். நிச்சயமாக ஒவ்வொரு சொட்டு இரத்தத்திற்கும் பழிதீர்க்கக்கூடிய நிகழ்வு விரைவில் நடக்கும். இல்லை, இப்போ நீங்கள் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்துக்கள் மீது தாக்குதல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. கொல்கத்தாலையும் சரி, மேற்கு வங்காளம் சரி, இப்போ காஷ்மீர் சரி. ஸோ இந்துக்களுக்கு வந்து ஒரு அச்சுறுத்தல் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் நடைபெறக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில், மகாராஷ்டிரா, மேற்கு வங்கத்தில் நடைபெற்ற அந்த தாக்குதல் பற்றி எந்த ஒரு ஊடகமும் அதை முன்னிறுத்தி செயல்படுத்தவில்லை. அதே மாதிரி இந்த காஷ்மீர் விஷயம் கொஞ்சம் மிகப்பெரிய அளவில் கொண்டு வரப்பட்டனால எல்லாமே வந்து அதை வந்து முன்னெடுத்து செயல்பட்டினாங்க. ஆனால் இந்துக்கள் தாக்குதல் என்பது மேற்கு வங்காளம் நடந்திருக்குது. அதை கண்டும் காணாமல் இருந்திருக்கிறார்கள். மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்குது. ஸோ தொடர் இந்துக்கள் தாக்குதல், இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இந்துக்கள் தான் இந்த தேசத்தில் மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க. 20 கோடி இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் என்றால் இந்துக்கள் ஏறக்குறைய 110 கோடி பேர் இருக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு 5 ஹிந்து இருக்கிறாருன்னா ஒரு இஸ்லாமியர் தான். அப்போ இஸ்லாமியர்கள் போய் இந்துக்களை தாக்க முடியுமானா இயல்பாக முடியாது. ஆனால் சில இடங்களில் ஏன் நடக்கிறதுனா அங்கிருக்கும் ஆளும் வர்க்கம் இஸ்லாமியர்களை தூண்டிவிட்டால் தான் நடக்கும். எங்கள் ஒரு அறிவுள்ள ஒரு ஆள் 100 பேரை இருக்கக்கூடிய இடத்துல நீ போய் ஒரு 10 பேர் போய் அவங்களோட சண்டை போடுனா ஒருத்தன் போடுவானா? போட மாட்டான். ஏன் போட மாட்டான்? நம்ம போட்டால் நம்மளுக்கு தானே பாதிப்பு வரும் அப்படின்னு தானே இயல்பாக நடப்பான். அப்போ ஒரு 15% இருக்கிற இஸ்லாமியர்கள் 100 பேர் இந்துக்கள் இருக்காங்கன்னா நீ போய் இந்த 15 பேர் போய் சண்டை போடுன்னு எப்போ அவன் தைரியம் வரும்னா, நான் பின்னால் உனக்கு இருக்கிறேன், ஆட்சியாளர்கள் நாங்கள் இருக்கிறோம், ஒன்றும் கேஸ் போட மாட்டோம், நடக்கிறத பார்த்துக்கலாம் அப்படின்னு தூண்டி விட்டால் அதுக்கப்புறம் போய் இவன் வந்து அடிப்பான். இதுதான் மேற்கு வங்கத்தில் நடந்துச்சு. முர்ஷிதாபாத்தில் மட்டும் இஸ்லாமியர்கள் கணிசமாக இருந்தாங்க. மேற்கு வங்கத்தில் எவ்வளோ இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க? 30% தானே இஸ்லாமியர்கள், மைனாரிட்டி எல்லாமே சேர்த்து. அப்போ 70% இந்துக்கள் தானே இருக்கிறாங்க. இவன் என்ன நினச்சிருக்கணும்? 70% இந்துக்கள் இருக்கும்போது திருப்பி அடித்தா நம்ம தாங்குவோமா அப்படின்ற எண்ணம் இருந்திருந்தால் இந்த முர்ஷிதாபாத்தில் இந்த கலவரம் நடந்திருக்குமா? இந்துக்கள் மீது தாக்குதல் நடந்திருக்குமா? நடந்திருக்காது. இவன் என்ன நினைக்கிறான்? நமக்கு பின்னால் ஆட்சியாளர் இருக்காங்க, அவங்க நம்மளை பார்த்துக்குவாங்க, அவங்க தாக்குதல் நடத்தினா கூட போலீஸை வச்சு காபந்து பண்ணிடுவாங்க, நம்மளை பாதுகாப்பு இருக்கும் என்று ஒரு பைத்தியக்காரத்தனமாகத்தான் இந்த திமுக ஆட்சி நடக்கிற இங்கேயா இருக்கட்டும், அல்லது மேற்கு வங்கமாக இருக்கட்டும், அல்லது ஹைதராபாத்தாக இருக்கட்டும், இங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் பல பேர் இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு காரணமே அங்குள்ள ஆட்சியாளர்கள் தான் தவிர இஸ்லாமியர்கள் எப்படி நடத்த முடியும்? இஸ்லாமியர்களாக யோசிச்சா அது ஒரு முட்டாள்தனமானதில்லை. ஒரு 100 கோடி பேர் இருக்கிற மக்கள்கிட்ட நீங்கள் ஒரு 20 கோடி பேர் போய் சண்டை போட்ட முடியுமா? சண்டை அது சாத்தியமா? சாத்தியமே இல்லைன்னு தெரியும். ஆனால் முட்டாள்தனமாக இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கிறது காரணம் ஆட்சியாளர்கள் தான். அதனால தான் நான் சொன்னேன், இங்கே திமுகவிலையும் அப்படி தானே தூண்டி விடுறாங்க. முஸ்லீம்களே புரட்சி செய்யுங்களா என்ன அர்த்தம்? எங்கள் வஃப்க்கு எதிர்க்கா கோர்ட்டில் கேஸ் இருக்குது, உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லுகிறதோ அந்த தீர்ப்புக்கு மத்திய அரசு கட்டுப்பட போகிறது, அல்லது மத்திய அரசு என்ன கருத்தோ அதை சொல்ல போகிறது. இவ்வளவுதானே விஷயம். இஸ்லாமியர்களே தமிழகத்தில் புரட்சி செய்யுங்கன்னு கனிமொழி அவர்கள் பேசுகிறாருன்னா என்ன புரட்சி செய்யணும்னு நீங்கள் விரும்புறீங்க? முர்ஷிதாபாத்தில் நடந்த அந்த கலவரம் மாதிரி இங்கே நடக்கணும். இங்கே போய் நீங்கள் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல போய் பிரச்சனை பண்ணுங்க. இப்படி தானே நடந்துக்கிட்டு இருக்கு. ஏங்க ஒரு மத ஊர்வலம் கூட, விநாயகர் ஊர்வலம் போதுங்க, இஸ்லாமியர்கள் பக்கம் போகக்கூடாதுன்றாங்க.
மசூதி பக்கம் போகக்கூடாது. ஏன் போகக்கூடாது? அது பொதுவான ரோடு தானே. அப்போ இஸ்லாமியர்கள் அதிகமாக இருந்தால் ஒரு மதத்தின் ஊர்வலம் கூட போகக்கூடாதுன்னு இங்கே தமிழகத்தில் தடை இருக்குன்னா இது வேறு மாநிலங்களில் இருக்கா? கிடையாது. ஏன் இங்கே இருக்குது? அவன் பூச்சாண்டி காட்டுறான். பார்த்தீங்களா, அவங்க வந்தால் அப்படி ஆயிரும், இந்துக்கள் எல்லாம் பிரச்சனை பண்ணுவாங்க, நாங்கள் தான் இஸ்லாமியர்களை பாதுகாக்கிறோம், நீ போலி வேஷம் போடுறான். நீ போலீஸே வேண்டாம், நாங்கள் அதை தான் சவால் விட்டோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் வந்து ஒவ்வொரு மசூதியில் 10 பேர் நிற்கிறோம், விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் வரட்டும், பள்ளிவாசல் உள்ள எல்லா ஜமாத் தலைவர்களாக நாங்கள் கூப்பிட்றோம், மாலை போடட்டும், நல்ல ஜூஸ் கொடுக்கட்டும், நல்லபடியாக அவங்கள வாழ்த்தி அனுப்பி வைப்போம், பங்களிப்போம். நாங்கள் இருக்கிறோம் மசூதிக்கு பாதுகாப்பு, நீ என்ன போலீஸை கொடுக்கறது? நீ எதுக்கு பயமுறுத்துற? அங்கே இப்படி ஒன்றும் நடக்கவே நடக்காது. நடக்கிறதுக்கு அங்கே 4 பேர் இங்கே 4 பேர் இருந்தால் மசூதிக்குள்ளே உள்ளவனை நீ கட்டுப்படுத்து, இங்கே இருக்கிற 4 பேரை நாங்கள் சமாதானப்படுத்துகிறோம், விஷயம் முடிஞ்சு போயிடும். ஆனால் நீ என்ன பண்ணுற? காவல்துறையை வைத்துக்கொண்டு ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி அங்கே போலீஸ் எல்லாம் வைத்து நீ அதை பண்ணக்கூடாது, அவர்கள் தொழுகை இருக்கும்போது வரக்கூடாது, இல்லை நீங்கள் எப்படி போயிடக்கூடாது, தேவையற்ற அச்சம். இது யார் ஏற்படுத்துகிறா? இஸ்லாமியர்களுக்கும் இதில் வந்து பெரிய தேவையெல்லாம் கிடையாது. நல்லபடியாக அவங்க விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் போகட்டும். எத்தனையோ கோயிலில் உள்ள நடக்கிற ஊர்வலத்துக்கெல்லாம் இஸ்லாமியர்கள் போய் அவங்க தங்களுடைய அந்த பாரம்பரியமாக என்ன செய்யணுமோ, அந்த சாமிக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்குறாங்க, தட்டேந்தி போகிறாங்க வரிசையாக, சீர்வரிசை மாதிரி. இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ திட்டமிட்டு இந்த அரசு செய்யக்கூடிய பயங்கரவாதம் தானே தவிர தமிழக அரசோ அல்லது காங்கிரஸ் அரசுகளோ இவர்கள் தான் செய்கிறாங்க. இதை நாம் திமுகவுடைய கண்டு தான் பார்த்தா ஆபத்தாக முடியும். அதனால் நல்லிணக்கம் வேணும்னா இஸ்லாமியர்களை பொறுத்தவரை நமக்கு நல்ல ஒரு முன்னுதாரணமாக ஆதில் ஹுசைன் இருக்கிறார். இந்த நாடே இன்றைக்கு போற்றக்கூடிய ஒரு இஸ்லாமியனாக அவர் இருக்கிறார். தன்னை நம்பி வந்த இந்துக்களை தன் உயிரை கொடுத்து காப்பாற்றி இருக்கிறார். தவிர அவர் நினைச்சா ஓடி இருக்கலாம். அல்லது அதே தீவிரவாதி சுடும் பொழுது இது கேட்டான்ல, நீ ஒரு களிமா சொல்லுன்ட்டு, இவருக்கு தெரியும்ல, அவர் அந்த மந்திரத்தை இஸ்லாமிய நம்பிக்கையை சொல்லியிருந்தா வாடா நீ நம்பாள்னு சொல்லிட்டு நீ ஓடி போயிருன்னு சொல்லியிருப்பானா இல்லையா? அவர் ஓடலை. என்ன நம்பி இந்துக்கள் வந்திருக்கிறாங்க, ஏன் மண்ணுக்கு வந்திருக்கிறாங்க, ஏன் உயிர் போனாலும் உன்னை உடம்பாட்டுன்னு சொல்லி தனக்கு சுட தெரியாவிட்டாலும் இந்த AK-47 அவன் கையில இருந்து புட்டிங்கி சண்டை போடும் பொழுது இன்னும் 2 தீவிரவாதிகளால் மண்டையில் 3 வாட்டி அவன் குண்டடி வாங்கி ஒரு ஆதில் ஹுசைன் இறக்கிறான் என்றால் அவன்தான் உண்மையான பாரத தாயின் பிள்ளை. எப்படி ஒரு இஸ்லாமியன் இந்த தேசத்தில் இருக்க வேண்டும் என்று அடையாளப்படுத்திட்டு இறந்து போயிருக்கிறான்னா அப்படிப்பட்ட இஸ்லாமியர்களாக இந்துக்களின் உணர்வுகளுக்கும் உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிற இஸ்லாமியர்கள் இந்த பாரத தேசத்தில் 20 கோடி பேர் இருப்பார்களே. ஆனால் அந்த மாற்றம் நிகழுமேயானால் நம்மளை பாகிஸ்தானில் உலகத்தில் உள்ள எந்த நாடும் தொட முடியாது. நம்முடைய நாடு உலகின் குருவாக மாறும். அது விரைவில் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய நல்லாட்சியில் நடப்போம். அதை நடத்தி காட்டக்கூடியதை நாம் பார்க்க தான் போகிறோம். கண்டிப்பாக சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு பேட்டி எழுதுக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி, வாழ்த்துக்கள். நேர்களை மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.